வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு பார்க்க போகிற விஷயம் வந்து உண்மையில் வந்து மிகவும் ஒரு அருமையான ஒரு கிழங்கினம். இது வந்து பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், என்னென்று ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுன்ற பேர் வந்து மோதவள்ளி கிழங்குன்னு சொல்கிறது. இது உண்மையில் வந்து குறிப்பாக வடக்கில் வந்து குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் வந்து 90 காலப்பகுதியில் 90ஆம் ஆண்டு காலப்பகுதியில் வந்து இந்த கிழங்கு வந்து எங்களுக்கு உருளைக்கிழங்குண்டு தான் எங்களுக்கு தெரியும். ஏண்டா இங்கே வந்து பாதை பிரச்சனையால் வந்து கொழும்பு சைட்டில் இருந்து அங்கேருந்து எங்களுக்கு அந்த உருளைக்கிழங்குகள் வந்து வராது. அப்போ இதுதான் கூடுதலாக நாங்கள் சாப்பிட்ட அனுபவங்கள் கூட இருக்குது. உண்மையில் மிகவும் ஒரு டேஸ்டான ஒரு கிழங்கு. இது பேர்ந்து நம்முடைய ஆட்கள் வந்து உருளைக்கிழங்கு வேறு வலிக்கிட்டோன்னே மோதவள்ளி கிழங்கு பயிரிடுறதை வந்து குறைச்சிட்டாங்க, நிப்பாட்டிட்டாங்கன்னு சொல்லலாம். இது என்ற கண்ணில் பட்டபடியாக நான் எடுத்து 1 கிலோ கிழங்கு வாங்கி வந்து இது நான் போட்டு உண்டாக்கி இருக்கிறேன். ஒரு 4 நிலையம் தான் நான் வச்சேன். நான் கிட்டத்தட்ட இப்போவே இதில் 1 கிலோ 2 கிலோவுக்கு மேலே இருக்குது. அதை விட கொடியெல்லாம் வந்து இப்போவே கிழங்கு விழுந்து கொண்டு இருக்குது. நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். இதுக்கு இந்த அடி மரத்துலையும் வந்து கிழங்கு வந்து விளையும். அது ஒரு விதமான ஒரு டேஸ்ட், இது ஒரு விதமான டேஸ்ட். மோத மாதிரி இந்த கிழங்கு இருக்குது பாருங்க. அப்படியே இங்கே கொடியில் எல்லாம் வந்து கிழங்கு, இந்த கீழே எல்லாம் வந்து கிழங்கு கொடியில் விழுந்துருக்கு. இது ஃபுல்லாக ஆர்கானிக் முறையில் வந்து செய்யப்பட்டு கொண்டிருக்கு. இது மாதிரி தான் நான் இது பயிரிட்டுனேன். ஆனால் எதிர்காலத்தில் வந்து இது நான் கூடுதலாக பயிரிடுற ஐடியாவும் இருக்குது. இந்த குழந்தையில எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த குழந்தையில எல்லாம் சின்ன சின்ன கிழங்குகள் வந்திருக்கு. இந்த ரைட் இங்கன்ற இடங்கள்லையும் வந்து கண்டிப்பாக விவசாயம் செய்கிறார்கள் வந்து இப்படியான எங்கள்கிட்ட மரபு சார்ந்த இந்த கிழங்கினங்களை வந்து கூட பயிரிட வேணும், அழிய விடக்கூடாது. உண்மையில் வந்து இது கறிகளுக்கு பயன்படுத்துகிறது, சாப்பாட்டுக்கு. அதை விட அவிச்சு தேங்காய்ப்பூ, சர்க்கரை, நாட்டு சர்க்கரை எல்லாம் போட்டு இடித்து சாப்பிடுவாங்க. இந்த அடிக்கிழங்கும் வந்து கறி வைக்கிறதுக்கு வந்து மிகவும் சுவையாக இருக்கும். Thank you.